பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தொடக்கம் புத்தகம் 6வது அதிகாரம் 1-5 8 வசனங்கள், மீண்டும் 7வது அதிகாரம் 1-5, மீண்டும் 10வது வசனம். அது மிகச்சிறப்பாய் 5-6 வசனங்கள். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அதன் தீய சிந்தனைகள் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதை கண்டார். ஆகவே மனிதனை படைத்ததை குறித்து மனம் வருந்தினார், உள்ளம் துயரம் அடைந்தது. எனக்கு அருமையானவர்கள், கடவுள் மனிதனை படைப்பில் சந்தோஷமா படைத்தார், அதுவும் தன்னுடைய சாயலாய் படைத்தார். ஆனால் மனிதன் செய்யும் பெரும் இதே சிந்தனை நாள் முழுவதும் தீமையை உருவாக்கும். எப்போதுமே, ஆல்வேஸ், ஏதோ ஒரு தடவை குற்றம் செய்து பலவீனம் செய்யுதுன்னா பரவாயில்ல, எப்போதுமே அந்த பலவீனத்தில் விழுந்ததுனால கடவுள் ரொம்ப வருத்தப்படுறார். ஆகவேதான் அவர் என்ன செய்கிறார், மனிதனுக்கு மீட்பை கொடுக்க விரும்புகிறார். அவர் வருத்தப்படுகிறார், இவன் வருந்துகிறேன் என்றார். ஆகவேதான் எல்லாத்தையும் அழித்து விட வேண்டும் என்றும் அவர் நினைக்கின்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவருடைய பார்வையில் நல்லவர்கள் இருந்ததுனால கடவுள் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு கடவுள் நமக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் கொடுத்ததுனால இரக்கத்தினால் நாம் வழிநடத்தப்பட ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மையை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரை, மனிதன் எப்பொழுதும் தீமைக்குள்ளே இருக்காமல், அவருடைய எண்ணங்கள் எரேமியா 17:9 எப்பொழுதும் திருக்குள்ளதாய் இருக்கிறது, எப்பொழுதும் தீமைக்குள்ளே நடத்துகிறது, இருளிலே இருக்கிறார் என்று காண்பது போல நாங்கள் உண்மையான வெளிச்சத்துக்கு வந்து அன்பையும் மனதுருக்கத்தை பெற அருள் தாரும். நல்ல பிதாவே, ஆமென்.